எபிசோட் 22ல் வெற்றியும் பாண்டியும் ரெசார்ட்குள்ளே இன்னொரு கிச்சன் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கல்ல. அதுக்கு ஒரு இடம் தேடுறாங்க. முதல்ல ட்ரைனேஜ் ரூம் பார்க்குறாங்க, ப்ரமோட்டர் ரூம் பார்க்குறாங்க. எந்த இடமுமே உங்களுக்கு சரியாக அமைய மாட்டேங்குது. ஒரு இடத்துல பாம்பு வந்துருச்சுன்னு 2 பேரும் பயந்து ஓடி வந்துடுறாங்க. கடைசியாக ஒரு பாலடைஞ்ச ரூம் கிடைக்குது. ஓகே, இந்த ரூமை நம்ம கிச்சனாக செட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு ஒரு இன்வெஸ்டர் வேணுமே, யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு ஷெஃப் சிவாவோட ஞாபகம் வருது. அப்போ முன்னாடி ஷெஃப் சிவா தானே ஹெல்ப் பண்ணார், வெற்றி வந்து ஷெஃப் ஆகும்போது, ஒன் டே குக் ஆகும்போது. ஸோ அதே மாதிரி இப்போவும் சிவா தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. விக்கி வந்து கேன்டீனில் சாப்பிட்டுட்ருக்காரு. ஆஸ் யூஷுவல் கோவமாக மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்காரு. இதை பார்த்து வேணி ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஐஷு வந்து சொல்கிறாங்க, நீ ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ணுற, நாங்கள் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பாக தான் தெரியுது, உன்னால் அவள் எவ்வளோ அப்செட்டாக இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விக்கிக்கு செம்ம கோவம் வருது. நேராக போயிட்டு வேணிக்கிட்ட கத்துறாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது ஐஷுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணியை பார்த்து, உனக்கு என்ன, என்னை கிச்சனை விட்டு விரட்டிட்ட, இனிமேல் என்னை வந்து இந்த மொத்த ரிசார்ட் விட்டு உனக்கு விரட்டிட்டா நீ வந்து நிம்மதியாக இருப்ப, இனிமேல் நெடுமாறன் சார் கிட்ட நியூஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாரு. கத்துனோடனே ஐஷு சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னோடனே, நான் இன்டீசெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இதை வந்து ஷெஃப் சிவா வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேணியும் விக்கியும் லவ் பண்ணுறாங்களாமே, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளோட வெற்றியும் பாண்டியும் வராங்க. வந்து சிவாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேர் இப்படி ஒரு சீக்ரெட் கிச்சன் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சீக்ரெட் கிச்சனுக்கு ஹெட் ஷெஃபே நீ தான். ஸோ நீ தான் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி எல்லா திங்ஸும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னோடனே சிவா வந்து சொல்கிறாரு, ஏன்னா நான் என்னால் இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது, ஹெட் ஷெஃபாக இருக்கேன் அப்படின்னோடனே, பாரு உத்தமன் சார் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் போட்டி போட்டுட்ருக்காரு, இருந்தாலும் ஒன்றை மாதிரி ஒரு அறிவாளியை தான் வந்து ஹெட் ஆக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால நீ தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து செம்ம ஐஸாக வைக்கிறாரு. இது பார்த்து சிவாவும் ஏமாந்துடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி எப்படியோ அந்த இடத்துல இவங்க 3 பேர் சேர்ந்து பாலும் காய்ச்சிடுறாங்க. 3 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜெயின் கஸ்டமர் வந்திருக்காரு. அவர் வந்து விக்கி கிட்ட சொல்லியிருக்காரு, ஜெயின் ரிலீஜன் படி இந்தந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு டெலிவர் ஆன ஃபுட்டு வந்து மாற்றி வந்திருக்கு போல இருக்குது. ஸோ அவர் பயங்கரமாக விக்கி கிட்ட கோவப்பட்டுருக்காரு. அப்போ விக்கி சொல்கிறாரு, இது கிச்சன் டீமோட ஃபால்ட்டு தான். அந்த இடத்துக்கு ஐஷுவும் வேணியும் வராங்க. வந்தோடனே ஐஷு வேணி விக்கி 3 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்குது. பயங்கரமாக சண்டை வர போய் விக்கி வந்து ஐஷுவை பார்த்து பொடி மயிறு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு வேணி வந்து விக்கியை அடிக்க போயிடுறாங்க ஐஷுவை சொன்னதுக்காக. ஆனால் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணி அந்த டைமில் உத்தமன் வந்து 3 பேர்த்தோட சண்டையும் தீர்த்து வைக்கிறாரு. நீங்கள் போடுற சண்டையெல்லாம் நெடுமாறன் சார் கிட்ட போட்டு கொடுக்குறது என்னோட வேலையில், பட் நீங்கள் 3 பேரும் சின்ன குழந்தை கிடையாது, இந்த மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி 3 பேர்த்தையும் அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ரெசார்ட்க்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த புது கெஸ்ட்டு மெனு கார்டு பார்த்துட்டு, ஐயோ உங்கள் ரெசார்ட்டில் சாப்பிட்றதுக்கு நான் சொத்தை தான் விற்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வெற்றி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வெற்றி சொல்கிறாரு, சார் எங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டாக ஒரு மெனு கார்டு இருக்குது, இங்கே தனியாக ஒரு கிச்சன் இருக்குது, அங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுட்டு குக் பண்ணி கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் வந்து ரெசார்ட்டில் போட்டு கொடுத்துடக்கூடாதுன்னொன்னே, எனக்கு சீப்பாக ஃபுட்டு கிடச்சா நான் ஏன்டா போட்டு கொடுக்க போகிறேன், சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மெனு கார்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓகே எனக்கு ஒரு 4 சப்பாத்தியும் ஒரு டொமேட்டோ சிக்கனும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. ஆர்டர் கொடுத்தோன்னே இவங்களும் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தது அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஒரு 400 ருபீஸ் கொடுத்துட்றாரு. 400 ருபீஸ் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வெற்றி அண்ட் பாண்டி வந்து சம்பாதிக்கிறாங்க. 3 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விக்கி செம்ம டென்ஷன் ஆகி தண்ணி அடிச்சிட்ருக்காரு ஒரு ரூம்குள்ளே. ஸ்ரீநிதி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏன்டா இப்படி தண்ணி அடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் இவ்வளோ நாள் வந்து வேணியை ரொம்ப பெருசாக வச்சுருந்தேன், ஆனால் அவளே என்னை அடிக்க கையை ஓங்கிட்டா, இவ்வளோ பாசமாக பேசின பொண்ணு எனக்கு அடிக்க கையாக ஓங்கினோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இங்கே யாருக்குமே என்னை பிடிக்கல, எனக்கும் யாரையுமே பிடிக்கல, நீ என்னை விட்டு போகாத ஸ்ரீநிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்ரீநிதி வந்து சொல்கிறாங்க, சரி நான் இருக்கேன்ல நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் சமாதானப்படுத்தினாலுமே விக்கி வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு கடைசி பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதியை பயங்கரமாக அப்படியே ஹக் பண்ணிடுறாரு. அதை ஹக் பண்ணுற சீனை காட்டுறாங்க. ஸ்ரீநிதிக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் ஹக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹக் பண்ணுறாங்க. இது வெளியே தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.